ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் ஃபியூ டேஸா பார்த்தோம்னா நம்ம சேனல்ல வந்து எந்த ஒரு வீடியோஸும் போஸ்டே பண்ணல. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே கரண்டா ட்ரெண்டிங்கா இருக்க நியூஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், இல்ல ஏதாச்சும் ஜென்ரல் டாபிக்ஸ் பத்தி நம்ம கவர் பண்ணிருப்போம். இதுல பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஃபுட் ரிலேட்டட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணனால நம்ம வந்து இப்போ நம்ம அந்த ஃபயர்ஸ் பாயிண்ட் சேனல்ல இனிமே ஃபுட் பிளாக்ஸ், ஃபுட் சம்பந்தப்பட்ட வெளியே போய் சாப்பிடுறது இருந்தாலும் இல்லைன்னா வீட்டுல ஏதாச்சும் நான்வெஜ் ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்றது இருந்தாலும் அந்த மாதிரி வீடியோஸ் இப்போ நம்ம கவர் பண்ண போறோம். இன்னைக்கு வீடியோல பார்த்தோம்னா நம்ம வெளியே போய் கடை பீஃப் கறி வாங்கிட்டு வந்து வீட்டுல பாய் வீட்டு பீஃப் கிரேவியும் தவா கறியும் நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம். இந்த வீடியோ பார்த்தோம்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஏன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து வேற ஒரு ஸ்டேட்ஸ்க்கு போய் இல்ல வேற ஒரு ஸ்டேட்ஸ் இருந்து சென்னையில இருந்து ஹாஸ்டல்ல இருந்து நிறைய ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு இருப்பீங்க. பாய் வீட்டு பீஃப் கிரேவி, பாய் வீட்டு தவா கறி எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருந்திருக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கறியை வாங்க கடைக்கு போனோம். இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் பக்கமா தான் இருக்கு. நம்ம போயிட்டு வாங்கிட்டு வரலாம், வாங்க போலாம். நம்ம பீஃபை வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம இந்த கடையாண்ட வந்திருக்கோம். இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா புளியாந்தோப் ஹை ரோட்ல இருக்கிற பின்னாடி தெரியுது அந்த மாஸ்க், இந்த மாஸ்க் ஆப்போசிட்டா இருக்கிற ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. எங்களோட பிரான்ச்சஸ் பார்த்தோம்னா நிறைய இடத்துல இருக்கு. பக்கத்துல பார்த்தோம்னா தாஷமகான் ஏரியா இருக்கு, அதுதான் தி லேண்ட் ஆஃப் பீஃப். அங்கதான் நிறைய ஷாப்ஸ் இருக்கு. அவங்களோட பிரான்ச்சும் இங்க இருக்கனால நம்ம இங்கே வந்து வாங்கிக்கிறோம். ₹150 பீஃப்னா ரவா ஸ்லைட்டா இருக்கணும். தேங்க்ஸ்ண்ணா. நம்ம வாங்கின கடைக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து மற்ற கடையோட இந்த கடையில என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அவங்ககிட்ட கேட்போம். ஹலோ, நம்ம செகண்ட் பிரான்ச் வந்து தாஷமகான்ல இருக்கு. அது நம்ம எல்லா மீட் குவாலிட்டி எல்லாம் கிடைக்கும். அதுல நல்லா ஸ்பெஷல் குவாலிட்டி எல்லாம் அதுலயும் கிடைக்கும். அதுலயும் உங்க எல்லா குவாலிட்டி மீன் பாடாக்கறி எல்லாம் கிடைக்கும். இங்கே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு வாங்க, நம்ம எல்லா பிரான்ச்சும் நல்லா குவாலிட்டியா கிடைக்கும். நீங்க தைரியமா வந்து வாங்கலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம இந்த கடையில வந்து யூஸ்வல் பீஃப் வாங்கும் போது அவங்க வந்து போன்ஸ் வச்சிருப்பாங்க பக்கத்துல. பீஃபோட போன்ஸ், பீஃப் நல்லி, அது வந்து கண்டிப்பா அவங்க ஃப்ரீயா தான் தருவாங்க. வாங்க, நம்ம வாங்கின ஃப்ரெஷ்க்கு, நம்ம வாங்கின கறிக்கு அவங்க வந்து போன்ஸ் தருவாங்க. வாங்க போலாம். அவர் பாருங்க, அந்த பீஃபோட நல்லி அடிக்கிறாரு, ரொம்ப சூப்பரா அடிக்கிறாரு. அவர்கிட்ட நாம கேட்போம், இதுல வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கு சொல்லுங்க கொஞ்சம் இதை பத்தி. 4 years ஆயிடுச்சா? சரி, ஓகே. எல்லாமே கிடைக்கும். எலும்பு, மூளை எலும்பு, வால் எல்லாமே நம்ம கடையில என்ன தேவை இங்க ஃபைனலி பார்த்தோம்னா நம்ம ஷாப்புக்கு போய் பீஃப் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அந்த பீஃப் கிரேவி அப்புறம் அந்த தவா கறி செய்யறதுக்கு உங்களுக்கு என்னென்ன மசாலாஸ் திங்ஸ் அதில் ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 1 by 1 பாருங்க. இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த அந்த மீட்டு. இது அரௌண்ட் வந்து 350 grams to 400 grams வரைக்கும் இருக்கும். இந்த ஃப்ளஷ்ல பாருங்க, இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் வந்து ரவாஸ். இந்த ரவாஸ் பார்த்தோம்னா நீங்க வாங்கும் போது கடையில எனக்கு அந்த ஃப்ளஷ்ல ரவாஸ் போட்டு ஆட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அவங்க வந்து தனியா கொடுப்பாங்க. பட் இது என்ன பெனிஃபிட்னா, இது வந்து இந்த ஃபிளஷ்ல நம்ம இது கூட சமைக்கும் போது இதுல இருந்து ஆயில் வரும். பாருங்க, கை பாருங்க எப்படி ஆயிலா இருக்கு. ஸோ வந்து இது ஆட் பண்ணும்போது நீங்க அந்த ரெசிபி, அந்த கிரேவில ஆயில் வந்து கம்மியா ஆட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே இதுல இருந்து ஆயில் வெளியே வரும். நீங்க இன்னும் ஆட் பண்ணீங்கன்னா, அதிகமா ஆட் பண்ணீங்கன்னா ஓவரால் கிரேவி வந்து ரொம்ப ஆயில் ஆயிரும். ஸோ அரௌண்ட் 400 grams ஆஃப் பீஃப் மீட்டு. அதுக்கப்புறம் முக்கியமா பார்த்தோம்னா அந்த கடையில வந்து இந்த மீட் வாங்கினா நல்லி வந்து அவங்க சம்டைம்ஸ் ஃப்ரீயா தருவாங்க. நல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பீஃப் போன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆட் பண்ற, இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஆட் பண்ற ஸ்பைசஸ் பார்த்துக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் மிளகு, அடுத்தது ஒரு பெரிய ஸ்பூன் ஜீரா,
2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 பட்டை, 4 லோங்கு, அப்புறம் ஏலக்காய். சின்ன வெங்காயம் 12 எடுத்திருக்கோம், 3 தக்காளி, அப்புறம் வந்து தேவையான கொத்தமல்லி. இதுதான் மசாலா இந்த கிரேவி செய்யறதுக்கு. இந்த ஸ்பைசஸும் இந்த டொமேட்டோ, ஆனியன், கொத்தமல்லின்றது எல்லாமே வந்து துண்டு துண்டா கட் பண்ணி மிக்சிலே போட்டு அரைப்போம் மசாலாக்காக. அப்போதான் ரொம்ப டேஸ்டா அந்த குழம்பு இருக்கும். அதே மாதிரி அந்த வாங்கிட்டு வந்த 400 கிராம்ஸ் மீட்ல இருந்து கொஞ்சம் தனியா வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம், ஆயில்ல போட்டு. இது அரௌண்ட் ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். இது எதுன்னு கேட்டீங்கன்னா தவா கறிக்காக. இது வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் ரெண்டுமே. ஏன்னா வீட்டுல வந்து ஒரு 2-3 பேருக்காக தான் நம்ம செய்யறோம், அதனாலதான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி. இதே ரெசிபி, இதே மசாலாஸ் இதே மாதிரி தான் நீங்க வீட்டுல நீங்க செய்றீங்கன்னா இதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டொமேட்டோவும் கொத்தமல்லி பாருங்க நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பீஃபை பார்த்தோம்னா நல்லா வாஷ் பண்ணி கிளீனா எடுத்து வச்சிருக்கோம். ஜார்ல பாருங்க ஃபர்ஸ்ட் டொமேட்டோஸ் போடுறோம். இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து இதுலயே அரைப்போம், இந்த கிரேவிக்கான மசாலா. எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ வந்து இது மிக்சியில இப்போ வந்து இது அரைக்க வேண்டியதான். அடுத்தது சால்ட்டு, கல்லுப்பு. நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா குக்கர்ல பீஃப் போட்டுக்கணும். அடுத்தது வந்து அரைச்சு வச்சிருக்கிற மசாலா, அந்த ஸ்பைசஸ், டொமேட்டோ, கொத்தமல்லி அரைச்சு வச்சது அதுல நம்ம வந்து இப்போ போட போறோம். அந்த மிக்ஸி மூடியில் இந்த பேலன்ஸ் மசாலா வந்து தண்ணி போட்டு இந்த ஒரு கம்ப்ளீட் மசாலாவை அந்த குக்கர்ல போடுறோம். இது வந்து ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கோம், பெரிய டீஸ்பூன். இது பாருங்க நம்ம அந்த கிரேவி வந்து நல்லா கன்சிஸ்டன்சி வரதுக்கு 2 தேங்காய் பாதை வந்து மிக்சியில போட்டு தனியா அரைச்சிருக்கோம். சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கிண்டிட்டே இருக்கணும். அப்போதான் அந்த மசாலாலாம் பார்த்தோம்னா அந்த போன்ஸ்ல, அந்த ஃப்ளஷ்ல நல்லா போய் நல்லா இறங்கும். அடுத்தது மசாலா ஆட் பண்ண போறோம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து சக்தி மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா ஹை ஃப்ளேம்ல வந்து குக் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த குக்கர்ல மேல மூடி க்ளோஸ் பண்ணி விசில் கொடுக்க வேண்டியதுதான். இது பார்த்தோம்னா தவா கறி செய்யறதுக்கு ஒரு அரௌண்ட் 100 கிராம்ஸ் ஆஃப் பீஃப் நம்ம வந்து தனியா ஏற்கனவே ஆயில் போட்டு, உப்பு போட்டு, சால்ட் போட்டு ஏற்கனவே வச்சிருக்கோம். இப்போ வந்து இதுல வந்து நம்ம மசாலா ஆட் பண்ண போறோம். 1.5 டீஸ்பூன் ஆஃப் சக்தி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு. இந்த தவா கறி பார்த்தோம்னா இதுல நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறோம். இந்த போட்ட தவா கறிக்கான மசாலா போட்டோம்ல, அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அந்த டோட்டல் ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கும். இந்த விசில்ல பார்த்தோம்னா இந்த ஃப்ளேவர் வந்து கிளியரா நமக்கு தெரியுது. இன்னும் நல்லா குக் ஆகணும். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு தவால. இந்த தவா கறி பார்த்தோம்னா அந்த ஆயில்ல வந்து நல்லபடியா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. பாருங்க ஃபைனலா பார்த்தோம்னா வீட்டுல செஞ்ச தவா கறி வந்து சூப்பரா ரெடி ஆகி இருக்கு. அந்த பபிள்ஸ் பாருங்க, அந்த ஃப்ளஷ்ல அந்த ரவாஸ்ல ரெண்டுமே சேர்ந்து சூப்பரா இருக்கு. இதை பார்த்து எனக்கு ரொம்ப டெம்ட் அதிகமாயிட்டு இருக்கு. சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பாருங்க லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸா ரொம்ப சூப்பரா குக் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் 6ல இருந்து 7 விசில் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஓபன் பண்ண போறோம். வாவ், எப்படி அந்த மசாலா பாருங்க, அந்த எப்படி ஃப்ளஷ்ல இறங்கி இருக்கு. இந்த ஃப்ளஷ், அந்த ரவாஸ், அந்த போன்ஸ், அந்த நல்லி எல்லாமே சேர்ந்து ஒரு மேசிவான ஹோம்மேட் பீஃப் கிரேவி ரெடி ஆகி இருக்கு.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல நம்ம ரவாஸ் போட்டிருந்தோம். அதுல இருந்து பாருங்க எவ்வளோ ஆயில் வந்து வந்திருக்கு. இதுதான் ஒயிட் கலர் இருக்குல்ல, இதுதான் ரவாஸ். ரவாஸ் அந்த ஃப்ளஷ் எல்லாமே சேர்ந்து ஒரு மேசிவாக இருக்கு. இதுதான் அந்த பீஃப் நல்லி. ஒரு பக்கம் ஹோம்மேட் தவா கறி ரெடி ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் பீஃப்ல செஞ்ச கிரேவியும் ரெடியா இருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது ஏற்கனவே குக்கான ரைஸ், அப்புறம் வந்து இந்த செஞ்ச நம்ம கிரேவி. கிரேவி பாத்துங்க சூப்பரா குக் ஆயிருக்கு. நடுவுல ஒரு போன் இருக்கு. ஸ்பூன் வேற ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த வழி இல்லாம கை போட்டு தான் எடுக்கணும் போல. இதுதான் நான் சொன்னது ரவாஸ். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த ரவாஸ் பீஸ் இப்படிதான் இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ஃபுட்ல போட்டு கொஞ்சம் குழம்பு போட்டு சாப்பிட்டா இப்போ நம்ம அப்படிதான் சாப்பிட போறோம். எவ்வளவு ஆயில் இருக்கு பாருங்க. இதுல ஆயில் வந்து நம்ம ரவாஸ் வந்து ஆட் பண்ணிருக்கனால அந்த ரவாஸ்ல இருந்து நிறைய ஆயில் வரும். அது இல்லாம நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா செஞ்ச தவா கறி. இது ஜஸ்ட் ஒரு 100 கிராம்ஸ் தான். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, பார்த்தாலே தெரியுது நல்லா குக் ஆயிருக்கு. அந்த டார்க் ப்ரௌன் கலர் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த கிரேவியும் பீஸ் மட்டும் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இது மட்டும் டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்ல இந்த கிரேவி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதுதான் இந்த ரவாஸ் பீஸு. பாதி ரவாஸ் இருக்கு, அப்புறம் பார்த்தோம்னா பாதி வந்து ஃப்ளஷ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பைட்டு பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமா இருக்கு. அந்த போட்ட மசாலாஸ், அந்த ரவாஸ், ஃப்ளஷ் போன்ஸ் எல்லாமே சேர்ந்து வாயில் வச்சோடனே கிளியரா அந்த பீஃபோட டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த குழம்புல தெரியுது. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பீஃப் பீசஸ் பாருங்க, சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. ஒரு 5-6 விசில் குக்கர்ல கொடுத்த உடனே நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. நாங்க வாங்கின மீட் பார்த்தோம்னா டார்க் ரெட் கலர்ல இருந்துச்சு. அதுலயே பார்த்தோம்னா ரவாஸ் நம்ம கேட்டு வாங்கணும், எக்ஸ்ட்ரா அவங்க கிட்ட கொடுக்குன்னு சொல்லி. எங்க சொல்லும் போதே அவங்களுக்கு சொல்லணும், ரவாஸும் கறியும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி கொடுங்கன்னு சொன்னா அவங்க கொடுப்பாங்க. பிரியாணிக்கு வாங்கணும்னா அதுக்கு நீங்க பிரியராகவே வந்து அந்த கறி பிரியாணிக்கு வேணும்னு சொல்லி வாங்கணும். இந்த மாதிரி குழம்பு செஞ்சீங்கன்னா, கிரேவி செஞ்சீங்கன்னா அதுக்கு நீங்க தனியா சொல்லி வாங்கணும். சில கறி பார்த்தோம்னா ஹார்டா இருக்கும், சிலது வந்து நார்மலா இருக்கும், சிலது வந்து சாஃப்டா இருக்கும். நீங்க வாங்கும் போது அவங்க கிட்ட கேட்கணும், இது வந்து சாஃப்டா இருக்கா ஹார்டான்னு சொல்லி. அது பேஸ் பண்ணி நீங்க குக் பண்ணீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும், நல்லா வெந்திருக்கும். நான் ஸ்பெசிபிக்கா ஏன் அந்த ஷாப்பை போய் நான் அங்க வாங்கினேன்னா, அவங்க வந்து ரெகுலரா பார்த்தோம்னா அதிகமான குவான்டிட்டி சேல் பண்றாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. நான் வாங்குற இடத்துல இருந்து பக்கத்துல ஒரு ஏரியா இருக்கா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தாஷமகான். அதுதான் பார்த்தோம்னா the land of beef. அங்கதான் பீஃப் நிறைய சேல் ஆகுது. மார்னிங் டைம்ல ஃப்ரெஷ்ஷா, ஈவினிங் டைம்ல பார்த்தோம்னா அங்க தவா கறி, ஷீக், பால் அப்படின்னு குக் பண்ணி அது வேற தனியா சேல்ஸ் பண்றாங்க. அடுத்தது வந்து அந்த தவா கறி வந்து டேஸ்ட் பண்ண போறோம். இந்த தவா கறி வந்து செப்பரேட்டா எடுத்து சாப்பிடாம இந்த தவா கறி இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி சூப்பரா இருக்குங்க. ஏற்கனவே இந்த கிரேவி ஃப்ளேவர் இந்த ஃபுட்ல எல்லாமே இறங்கிருக்கு. அதுல அந்த தவா கறியும் ஆட் பண்ணி சாப்பிடும்போது டபுள் காம்பினேஷனா, டபுள் டேஸ்டா சூப்பரா இருக்கு. நிறைய பேர் அந்த தவா கறி வந்து சேமியா கூட, ருமாலி ரொட்டின்னு சொல்லுவோம், சப்பாத்தி, அது கூட தான் சாப்பிட்டுருப்போம். வீட்டுல செஞ்ச சாதத்துல இருந்து இந்த மாதிரி கிரேவியும் தவா கறியும் ஒரே டைம்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபுட்ல ஆட் பண்ணாம வெறும் தவா கறி மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். ரியலி சூப்பருங்க. வந்து நம்ம அந்த நல்லி வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லி பாருங்க, ஸ்பூன் வேற ரொம்ப சின்னதா இருக்கு, எடுக்கவே முடியல. வழி இல்லாம கை போட்டு எடுக்க வேண்டியதான். பாருங்க கைஸ், நல்லில அந்த ஃப்ளஷும் அந்த ஃப்ளஷ் ரவாஸ்லாம் சேர்ந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னது, கண்டிப்பா பீஃப் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நல்லியும் ரவாஸும் கேட்டு வாங்குங்க. அது அந்த குழம்பு, அந்த கிரேவியை வந்து அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். இது பாருங்க, இந்த நல்லில பாருங்க, உள்ளே தெரியுதா? இதுக்கு பேர் எனக்கு என்னன்னு தெரியல. இதுதான் முக்கியம். இதுல சில இடத்துல சூப்ல பார்த்தோம்னா நல்லி சூப் சொல்லுவாங்க,
அந்த நல்லி சூப்ல அந்த உள்ளே இருக்கிறது வந்து ஸ்பூனை போட்டு எடுத்து அந்த சூப்ல ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெளியே இருக்கிற ஃப்ளஷோட பைட் நம்ம டேஸ்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு கையில ஃபோன் வச்சுட்டு சாப்பிட வாட்டமா இல்லை, அதனால தான் ஸ்டாண்ட்ல வச்சுட்டேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த நல்லி மேலே இருக்கிற ஃப்ளஷ் பார்த்தோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நாம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து இந்த நல்லிக்குள்ளே இருக்கிற இதை வந்து நம்ம எடுப்போம். ரைஸ் பாருங்க, இதுதான் ஸ்பூன் இருக்கு. ஃபைனலி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே வச்சிருவோம். இது பாருங்க, நம்ம இந்த நல்லிலேருந்து டோட்டலாக எடுத்துட்டோம். உள்ள வந்து ஒன்றும் இல்லை, போன்ஸ் தான் இருக்கு. எவ்வளோ ஆயில் பாருங்களேன். இவ்வளோ ஆயிலாம் சாப்பிடவே கூடாது. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது இந்த இவ்வளோ ஆயில் வந்துச்சுன்னா ஓரமாக தள்ளி விட்டு இதை மட்டும் சாப்பிடுங்க. இன்னும் அந்த ஆயில் அதிகமாக சாப்பிடும்போது கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். இது வந்து நம்ம இந்த சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த சாப்பிட்ட அந்த தவா கறி, அந்த பீஃப் கிரேவியோட பீஃப் பீசஸ்ஸு அதோட கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஹையஸ்டான குவாலிட்டி. இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்குற மாதிரி. முக்கியமாக இந்த பீஃப் வாங்குறது இந்த நல்லிக்காக தான். அந்த நல்லி உள்ளே இருக்கிற வெளியே எடுத்து இந்த ஃபுட்டில் போட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்டே தனி. நிறைய இடத்துல வந்து நல்லி தோசைன்னு செல் பண்ணுறாங்க. அந்த நல்லியில் உள்ளே இருந்து எடுத்து தோசையில் போட்டு தோசை வந்து சுட்டு தருவாங்க. அது நம்மளுக்கு டேஸ்ட் தெரியும், பட் அந்த அளவுக்கு தெரியாது. இது வந்து ஒரு பைட்ல நம்மளுக்கு அந்த டோட்டல் கன்சிஸ்டன்சி, அந்த நல்லியில் இருக்க உள்ள டோட்டல் ஃப்ளஷ் பார்த்தோம்னா நம்ம ஒரே ஒரு பைட்ல சாப்பிடும்போது அந்த ஓவரால் ஃப்ளேவர் பார்த்தோம்னா ரொம்ப கிளியரா தெரியுது. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பார்த்தோம்னா எந்த ஒரு இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணாம வீட்டில் இருக்கிற மசாலாஸ் வச்சு தான் நம்ம பண்ணோம். ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தோம்னா கண்டிப்பா நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போய் தனியா ரூம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பீஃப் சாப்பிடணும்னு ஆசை, பட் வந்து வெளியே வந்து ஹோட்டல்ல போய் வாங்கினாலும் ப்ராப்பரான டேஸ்ட் கிடைக்காம இருக்கும். அவங்களும் இந்த வீடியோ பார்த்து எப்படி நம்ம சமைச்சோமோ அதே மாதிரி அதே குவான்டிட்டியோட அதே மசாலாவோட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஃபைனலாக பார்த்தோம்னா பீஃப் கிரேவி தவா கறி வித் ஃபுட் பார்த்தோம்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாமளே இது நிறைய வாட்டி சமைச்சிருக்கோம், பட் இந்த வாட்டி தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கு. எஸ்பெஷலி அந்த தவா கறி வந்து அந்த ஃபுட்ல அந்த கிரேவி எல்லாமே போட்டு சாப்பிடும்போது அதோட ஃபீலே டிஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஆட் பண்ண மசாலாஸ் இன்கிரீடியன்ஸ் பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்தா செஞ்ச ஃபுட் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த ஃபுட் வீடியோஸோட அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ.